ஹாய் ஆல். நம்ம போன செஷனில் போஸ்ட்மேன் யூஸ் பண்ணி நம்ம ரெக்வஸ்ட் எல்லாம் சென்ட் பண்ணி எப்படி ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னு பார்த்தோம். நம்ம இந்த செஷனில் போஸ்ட்மேனுக்கு பதிலாக ஸ்வாகர்னு ஒன்று இருக்குது. ஸோ ஸ்வாகர் யூஐ யூஸ் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் பார்க்க முடியும். ரெக்வஸ்ட்டும் நம்ம அதில் சென்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான டிபெண்டன்சி மட்டும் நம்ம இந்த pom.xml ஆட் பண்ணோம். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த டிபெண்டன்சி ஸ்ப்ரிங் டாக் ஓப்பன் ஏபிஐ ஸ்டார்டர் வெப்எம்விசி யூஐ. ஸோ இந்த டிபெண்டன்சி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூஸ்வலாக நம்ம போஸ்ட்மேனில் கொடுக்குற ரெக்வஸ்ட்டை வந்து நம்ம இப்போ ப்ரௌசர்லேயே கொடுக்க முடியும். இப்போ இங்கே டாம் கேட் ஸ்டார்ட் ஆகிருக்க போர்ட் பார்த்தீங்கன்னா 8080 நம்மளுக்கு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க, ரன் பண்ணிடுங்க. அப்போ ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம ப்ரௌசரில் போயிட்டு இதில் போயிட்டு நம்மளுக்கு இந்த யூஆர்எல் கொடுக்கணும். ஸோ யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் :8080 அதுக்கப்புறம் swagger ui.html. ஸ்வாகர் பேஜுக்கு போகணும் இல்லையா, அதனால ஸ்ப்ரிங் பூட்லேயே பிள்ளைங்களுக்கு ஸ்வாகர் யூஐ பேஜுக்கு போகணும் அப்படின்னா swagger ui.html கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா எனக்கு இந்த பேஜ் அரைவ் ஆகிடும். ஸோ இதுதான் நம்மளுக்கு போஸ்ட்மேனில் இருக்க மாதிரி அதே பேஜ் தான். ஸோ இப்போ நம்மளுக்கு போஸ்ட்மேனில் வந்து கெட் கொடுக்கணும், கெட் ரெக்வஸ்ட் கொடுக்கணும்னா நம்ம போயிட்டு யூஆர்எல் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கெட் ரெக்வஸ்ட் அனுப்புவோம். அதே மாதிரி தான், பட் ஆனால் இங்கே எல்லாமே கான்ஃபிகர்டாக இருக்கும். இப்போ இங்கே கெட்டில் கொடுத்துட்டு ட்ரைட் அவுட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பட்டன் இருக்கும். நம்ம எக்ஸிக்யூட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்னென்ன ஆர்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இங்கே 200 இருக்குது, எல்லாமே வந்து டிஸ்பிளே இருக்குது. இதெல்லாமே வந்து எனக்கு இருக்கிற ஆர்டர். ஸோ எல்லாமே டிஸ்பிளே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து சப்போஸ் எனக்கு ஒரு பர்டிகுலர் ஆர்டர் மட்டும் நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இதில் வந்து இப்போ எனக்கு 6 மட்டும் வேணும் அப்படின்னா கெட்டில் நம்ம ஐடி என்ன ஐடியோ அதுதான் கொடுக்கணும். ஸோ ஐடி கொடுத்துட்டு ரைட் அவுட் கொடுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஐடி என்னவோ ஐடி கொடுங்க. அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் கொடுங்க. அதுக்கப்புறம் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகி எனக்கு 6th ஆர்டர் மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து கெட் ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் கெட் பண்ணோன்னா. இப்போ சப்போஸ் எனக்கு போஸ்ட் பண்ணும், புதுசாக ஒரு ஆர்டர் போஸ்ட் பண்ணோன்னா ரைட் அவுட் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஆல்ரெடி நம்மளுக்கு எல்லாமே இருக்குது. இல்லை நம்ம ஆர்டர் ஐடி வந்து கொடுக்க தேவையில்லை, ஏன்னா நம்ம ஆட்டோவாக ஜென்ரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஆர்டர் நேம் வந்து ஆர்டர் 1ன்னு ஏதோ ஒன்று கொடுத்துக்கிறேன். டோட்டல் அமௌண்ட் வந்து 5000 அப்படி கொடுத்துருக்கேன். ஸ்டேட்டஸ் வந்து ட்ரூ. ஆர்டர் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 17 கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இங்கே எக்ஸிக்யூட் கொடுங்க. எனக்கு சேவ் ஆயிடுச்சுன்னா 200 வரும். ஓகே, இப்போ ஆர்டர் ஐடி 7ல் எனக்கு சேவ் ஆயிடுச்சு, 200 வந்திருக்கு. ஓகேவா? சாரி, 201னா கிரியேட்டட் இல்லையா, ஸோ கிரியேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து இப்போ எனக்கு 7th இதை வந்து பர்டிகுலராக ஏதாவது ஒரு மட்டும் நான் அப்டேட் பண்ணும் இந்த ஆர்டரில் அப்படின்னா இங்கே புட் ரெக்வஸ்ட் வந்துக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு எனக்கு டேட் வந்து ஆர்டர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 7. ஸோ 7 கொடுக்குறேன். 7க்கு வந்து இப்போது ஆர்டர் 1க்கு பதிலாக ஆர்டர் 2ன்னு கொடுத்துட்டு எனக்கு எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுறேன் 7th ஆர்டரில். ஓகேவா? அமௌண்ட் வந்து 0.1க்கு பதிலாக 1000 கொடுத்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் கொடுக்கலாம். ஓகே, இங்கே தான் நம்ம ஆர்டர் ஐடி கொடுக்கணும், இங்கே கிடையாது. ஸோ ரெக்வஸ்ட் பாடியில் கொடுக்காம நம்ம அப்டேட்டுக்கு வந்து நம்ம இங்கே தானே கொடுக்குறோம். ஸோ கண்டிப்பாக இங்கே தான் எனக்கு ஆர்டர் ஐடி இருக்கணும். இங்கே 7 கொடுங்க, இங்கே ஆர்டர் ஐடியே வராது. ஸோ பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ அதான் எனக்கு எரர் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து எக்ஸிக்யூட் கொடுங்க. எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு ஆர்டர் ஐடி 7க்கு வந்து இந்த மாதிரி அப்டேட் ஆயிருக்கும். ஓகே, 200 ஆயிடுச்சு. ஓகே, இதுதான் புட் ரெக்வஸ்ட். டெலீட்னா பர்டிகுலராக ஒரு ஆர்டரை மட்டும் டெலீட் பண்ணுறதுக்கு இங்கே. ஸோ பேராமீட்டர்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணுறதெல்லாம் நம்மளுக்கு தனியாக இருக்கும். ஸோ மேலே அங்கே கரெக்டாக கொடுத்துடணும். இங்கே 7 கொடுங்க. அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் கொடுத்துருங்க. ஓகேவா? டெலீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போ இருக்கா இல்லையான்னு பார்க்குறக்கு நம்ம எல்லாத்தையும் இல்லாட்டினா இங்கே கீழே கூட பர்டிகுலர் ஆர்டர் மட்டும் நம்ம பார்க்குறதுக்கு இருக்கு இல்லையா, இங்கே போயிட்டு நம்ம இங்கே எக்ஸிக்யூட் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஆர்டர் 7 தவிர மித்ததெல்லாம் வந்திருக்கு. 1 2 3 4 5 6லேருந்து எல்லாமே வந்திருக்கா. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லாட்டினா இங்கே பர்டிகுலர் கெட்ட ஆர்டர் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு இருக்கா இல்லையான்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து எனக்கு ஆர்டர் இல்லை. ஸோ அதனால தான் வந்து 500 ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து போய் பார்த்தாலுமே தெரியும், ஏன்னா கெட்டு ஆர்டருக்கு நம்ம எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணாமல் இருக்கோம், அதனால 500 வந்திருக்கு. இங்கே போய் பார்த்தீங்கன்னா என்ன எரர்னு பார்க்கும்போது இங்கே ஆர்டர் நாட் ஃபவுண்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்வாகர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சப்போஸ் இப்போ எனக்கு இருக்கிற ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். 6 கொடுக்குறோம், ஒர்க் ஆகுது. கரெக்டாக 200 வந்திருக்கு. ஸோ
ஸோ இதுதான் ஸ்வாகர் யூஐயோட பெனிஃபிட். நம்ம வந்து போஸ்ட்மேனில் போயிட்டு நம்ம எதுவுமே ஃபுல்லாக இது பண்ண தேவையில்லை. அது டிபெண்டன்சி மட்டும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா ஏபிஐஸும் நீங்கள் ப்ரௌசர்லேயே செக் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாவது ஒரு கான்செப்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.